ஒரு இலவச பந்தை வாங்கி அடிச்சிருக்காரு. ஆறுங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு கிரி. செகண்ட் பால் அகெயின் அடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா பவுண்டரி அகெயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவருடைய கடைசி 2 பந்து அகெயின் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. கல் மேலே போய் குத்திருக்குங்க. மிகப்பெரிய ஒரு ஆறுங்க. இன்னும் 2 பால் இருக்குது 2வது ஓவரில். மகேஷ் என்னதான் போட்டாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரோட்டை தாண்டி போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் எங்கேயோ ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மகேஷ் அடிச்சது. பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல டேக்கனுங்க. லைனில் 6 கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. பேட்ஸ்மேனு எங்கேயோ போய் விழுந்திருக்கு. லாஸ்ட் பால் டாஸ் பால் அங்கே 6ங்க. அகைன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10K டோர்னமெண்ட்டு கொரட்டியில் இருக்கோம். ஸோ வந்து நம்ம நண்பர்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வரல, செகண்ட் டே வந்திருக்கோம். ஸோ செகண்ட் டேவோடைய ஃபஸ்ட் மேட்ச்சு அடேங்கப்பா 11 பேர் விசஸ் TMSSC. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங் மேட்ச்சில் த்ரோ மேட்ச்சு. ஸோ 4 ஓவர் 4 ஸ்பெல்லு. ஸோ நின்ற இடத்துலேருந்தே போடணும். சாரி, டீம் பேர் வந்து மாற்றிட்டாங்களாம், நியூட்ரஜனா. ஸோ ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நவீன் வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மகேஷ் இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹிட்டர். ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஒரு ஸ்கூப் ஷாட் வந்து ட்ரை பண்ணார். அவங்க பார்த்தீங்கன்னா பேக்கப் இருக்கார். அம்பையர் பார்த்தீங்கன்னா நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் ப்ளஸ் பைஸில் ஒரு சிங்கிள். ஸோ எதுக்கு நோ பால்னு பார்த்தீங்கன்னா கார்டு சொல்லலையா. ஸோ அதனால் இந்த பால் வந்து இலவச பந்து. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கிரி இருக்கார். ஒரு இலவச பந்தை வாங்கி அடிச்சிருக்காரு. ஆறுங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு கிரி. இந்த பாலுக்கு மட்டுமே 8 ரன்னு. செகண்ட் பால் அகெயின் அடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி அகெயின். 2 பெரிய ஷாட் எடுத்துன்னு வந்திருக்காரு 2 பால்லாம். அவர் மீட் பண்ண 2 பால்லே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு கிரி. இந்த பால் பார்த்தீங்கன்னா பவுலர் கம்பேக். சாரி, இந்த பால் பார்த்தீங்கன்னா பவுலர் கம்பேக். இந்த பால் பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து விழுந்துருச்சு. குட் ஷாட்டுங்க. ஆனால் வந்து டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். ஒரு குட் ஃபீல்டிங். டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்காரு. அம்பையர் டிசிஷன் 1 ரன் 1 விக்கெட்டுங்க. சரியான த்ரோ அடித்தாருங்க அவர். அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடித்தார். ஸோ நல்லா விளையாட்டு இருந்தார் கிரி. ஒரு ரன் அவுட் முறையில் வெளியேறின்னு இருக்கார். ஸோ பேட் லக். ஸோ தென்பாண்டி அவர் தான் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஹிட் அடிச்சிருக்காரு. குட் ஃபீல்டிங். ஸோ ஃபஸ்ட் ஓவருடைய கடைசி 2 பந்து அகெயின் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. கல் மேலே போய் குத்திருக்குங்க. மிகப்பெரிய ஒரு ஆறுங்க. இவரும் வந்து 6 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ கடைசி பால் அகெயின் பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. பவுலரே போயிட்டு இருக்காரு. ஆள் இல்லாத திசையில் விழுந்திருக்கு. ஸோ இந்த பால் சிங்கிள் ஓவருங்க. ஸோ ஒரு ஓவருக்கே பார்த்தீங்கன்னா 21 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ குட் ஷாட்டு தான். நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேட்டிங் டீம். ஸோ லட்சுமணன் வந்திருக்காரு 2வது ஓவர் போட. ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கார். கடுமையான வீக்லெட்ஸ் இருக்குது. ஸோ நியூவாக வர்றவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு டாப் எட்ஜுங்க. கீப்பரே போயிட்டு இருக்காரு. அவங்க மிஸ் பண்ணி திருப்பி ஓட்டு இருக்காங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால்
இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒய்டுங்க. சைன் பால் ரீ ஸ்டிக் லைன்லேயே தான் வராது, கரெக்டாக வந்து ஸ்ட்ரிக்டாக குட் ஃபீல்டிங்க. ஸோ இங்கே ஒரு நல்ல பேக்கப் கீப்பர். பால் பார்த்தீங்கன்னா ஒரே ரன்னு தான். ஸோ நியூ பேட்ஸ்மேனாக பூவர்சன் இறங்கியிருக்காரு. குட் ஷாட்டுங்க, ஒரு இன்சைட் எட்ஜு பின்னாடி போயிட்டு இருக்கு. கீப்பரே வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சிங்கிள்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சரியாக வந்து பால் கனெக்ட் பண்ண இல்லைன்னா ஒரு ரன் அவுட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் த்ரோ முறையில் ஒரு சிங்கிள், மொத்தம் 2 ரன்னுங்க. ஸோ அகைன் பூவர்சனே ஸ்ட்ரைக்கில் வராரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கீப்பர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. பின்னாடி ஒரு நல்ல ஒரு பேக்கப். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க. இன்னும் 2 பால் இருக்குது 2வது ஓவரில். மகேஷ் நீங்கள் என்ன தான் போட்டாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரோட்டை தாண்டி போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் எங்கேயோ ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மகேஷ் அடித்தது நல்லா விளாட்டு இருக்காருங்க மகேஷ். இந்த பாலும் அதே ஷாட்டுக்கு தான் முயற்சி பண்ணார். பட் ஒரு பெரிய சுத்த டாட் பாலுங்க. ஸோ ஓவருங்க, 34 ரன் அடிச்சிருக்காங்க 12 பாலுக்கு. ஸோ 3வது ஓவர் போடுறதுக்கு விஷ்ணு வந்திருக்காரு. நல்ல லைனில் போட்டாருங்க. ஒரு வைடு கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். நான் நல்ல லைனில் போட்டாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரீங்க. அகெயின் ஒரு எட்ஜு பட்டு பேட்ஸ்மேன் மேலே விழுந்திருக்கு. ஸோ ஒரு சிங்கிள்ங்க பைஸில். ஸோ சைன் பால் ஒரு அரைக்குழி பந்து அரைஞ்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குட் ஃபீல்டிங், ஒரு சிங்கிள்ங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா வைடுங்க. ஒரு டாஸ் பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். குட் ஃபீல்டிங்க. ஸோ ஒரு சிங்கிள் மட்டும். ஸோ பிக் ஹிட்டர் மகேஷ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஸோ 4th பால் ஒரு பெரிய சுத்துங்க, மாட்டி தான் எங்கேயோ போயிருந்தோம். ஒரு டாட் பாலுங்க. பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பால் இந்த பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு, நல்ல டேக்கனுங்க. அங்கே லைனில் 6 கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க, 6ங்க. மகேஷ் சும்மா தான் வந்து விட்டாருன்னு சொல்கிறாரு பேட்ஸ்மேனு. எங்கேயோ போய் விழுந்திருக்கு. லாஸ்ட் பால் ஒரு டாஸ் பால். அங்கே 6ங்க. அகைன் பார்த்தீங்கன்னா 2 6 அடிச்சிருக்காருங்க மகேஷ். ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 51 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மகேஷ் அடிச்சிருக்காரு. சாரிங்க, போன பால் பார்த்தீங்கன்னா 4. ஸோ ரன் பார்த்தீங்கன்னா 41. ஸோ கடைசி ஓவர் போட ராமன் வந்திருக்காரு. முதல் பந்தே வைடோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ விக்கெட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பூவர்சன் போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மகேஷ் ஸ்ட்ரைக்கில் வராரு. ஸோ 2வது பால் இல்லை, ஃபர்ஸ்ட் பால் தான் நினைக்கிறேன். ஸோ பவுலரே ஓடுறாருங்க. இல்லைங்க, ஒரு 2 ரன்னுங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 5 பால் இருக்குது. 2வது பால் டாஸ் பால் முட்டி போட்ட அடிக்க பார்த்தாரு. பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் துரத்தி வந்துட்டு இருக்காரு. நல்ல த்ரோங்க. பட் இருந்தாலும் ரன்னர் குயிக்காக இருந்ததுனால 2 ரன்னுங்க. இந்த பால் வாங்கி சொருகி இருக்காருங்க. நல்ல ஒரு டேக்கனுங்க அங்கே. ஸோ நானும் வந்து கிளியர் ஆயிருன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் குட் டேக்கன். மகேஷ் நல்லா விளையாட்டு இருந்தார். விக்கெட்டாகி வெளியேட்டு இருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு.
குட் ஷாட்டுங்க. எட்ஜு பட்டு போயிட்டு இருக்குங்க, சரியாக கனெக்ட் ஆகலை. ஸோ உங்கள் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வராரு. இந்த பால் ஒரு பெரிய சுத்துங்க, டாட் பாலுங்க, கரெக்டான இடத்துல போடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி பால் அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரன்னுங்க, சரியாக போல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 57 ரன் அடிச்சிருக்காங்க. 58 டார்கெட் ஃபார் அடேங்கப்பா.